ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். ரொம்பவே சாரி, 1 மந்த்தாக வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியலை. நாங்கள் கால்கரி டு சென்னைக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இந்த வீடியோ 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இந்த 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருந்தோம். அந்த டைமில் டஸ்ட் அலர்ஜி, அப்புறம் தண்ணி மாறி மாறி யூஸ் பண்ணுறதுனால கோல்டு, காஃப்னு வரிசையாக இருந்துக்கிட்டே இருந்தது. அது போக எங்களோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருந்தது. நாங்கள் போனது ரொம்பவே ஷார்ட் டேர்ம். கரெக்டாக ஒரு 4 வீக்ஸு, 27 டேஸ் தான் போயிருந்தோம். இந்த டைம்குள்ளக்க நிறைய ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஒர்க்கு, இதெல்லாம் நிறையா லிஸ்ட்டு, பக்கெட் லிஸ்ட் மாதிரி நிறைய லிஸ்ட் இருந்தது. ஸோ அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியல. எல்லாமே வீக்லி ஒன்ஸ் அந்த அப்பப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒரு மெமரிஸ்க்காக இருக்கட்டுங்கிற மாதிரினாலும் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதை ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு வீடியோவாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ நான் ட்ராவல் பண்ணி போனது, அதாவது கால்கரி டு சென்னைக்கு ட்ராவல் பண்ண வீடியோ தான். அந்த ட்ராவல் பண்ண டே நான் வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி கிளம்பி போனோம் அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து வைக்கணுன்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். இது போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு கோல்டு ரொம்பவே இருக்கிறதுனால நானும் சரி இன்றைக்கி நாளைக்குன்னு போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போயிருந்தேன். ஸோ கடைசியாக இன்றைக்கி எடுத்துடலாம், கோல்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான். அப்படின்னு எடுத்துடலாம், வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறேன். பேக்கிங் எல்லாமே முதல் நாளே முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம திரும்ப ரிட்டர்ன் வர்றதும் இங்கே தான் வரப்போகிறோங்கிறனால அந்தளவுக்கு பேக்கிங் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அங்கேருந்து வரும்போது தான் ஃபுல் பேக்கிங்கோட போவோம்னு நினைக்கிறேன். இப்போ போகும்போது என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோம், என்னென்ன எடுத்து வைக்கணுங்கிறது லிஸ்ட் முதலே எழுதி வச்சுருந்து அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக இன்றைக்கி எல்லாமே நம்ம அந்த கேஜி 23 கேஜிஸ் தான் இருக்கணும் இல்லையா, ஒரு செக்இன் பேக் அதை மட்டும் ஃபைனலாக இன்றைக்கி செக் பண்ணிட்டோம். அன்றைக்கி லஞ்சுக்கு வீட்டிலேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் சாம்பார் சாதமாக 1 பாட் ரைஸாக சாம்பார் சாதமும் கூடவும் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுட்டேன். அப்புறம் ட்ராவலிங்க்காக பசங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ராவல் டைம்லலாம் பெரிய பையன் சாப்பிடுவான், ஆனால் சின்ன பையன் சாப்பிடவே மாட்டான். அதனால் ஏதாவது நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோன்ட்டு எப்போவுமே இட்லி, சப்பாத்தி இந்த ரெண்டுமே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த டைமும் சேம் இட்லியும் சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். பட் இப்போ என்னென்னா அவன் கொஞ்சம் க்ரோன் அப் ஆகிட்டான், சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். பட் எதுக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் நமக்கு நம்ம செஞ்சு கொண்டு போகிறது உதவும், சாப்பிட்லன்னா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இட்லி ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தி டோட்டலாக ஒரு 6 சப்பாத்தி கிழக்க போட்டிருந்தேன். 3 சப்பாத்தியாக நான் ஃபாயில் அந்த ஃபாயிலில் அலுமினியம் ஃபாயில் இருக்கும்ல, அதில் ரேப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இட்லிக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். தக்காளி சட்னி எப்போவுமே வீட்டிலனா புளி சேர்த்து நான் அரைக்க மாட்டேன். பட் இது ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறதுனால புளி சேர்த்து தான் அரைச்சி வச்சுருந்தேன். இட்லிக்கு அதை தொட்டுக்கலாம். கிரேவி சப்பாத்திக்கு கிரேவி எப்படியும் ஃப்ளைட்டில் ப்ரொவைட் பண்ணுற லஞ்சில் ஏதாவது சிக்கன் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அதை நம்ம சப்பாத்திக்குள்ள வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சப்பாத்திக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இப்போ பண்ணினது எல்லாத்தையுமே பேக் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டேன். நான் எடுத்து வச்சுருந்த ஃபுட் மெட்டீரியலில் எதை அலோவ் பண்ணாங்க, எதை அலோவ் பண்ணலை அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த ட்ராவலிங் டைமில் நம்ம எங்கேயாவது இப்படி ட்ராவல் பண்ணி போகிறோன்னா சாமி கும்பிட்டுட்டு சாமி முன்னாடி ₹1 காயின் ஏதாவது வச்சுட்டு நான் சாமி கும்பிடுவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் பேக்கிங்காக நம்ம ட்ராவலுக்கு தேவையான சார்ஜிங்கு, ஹெட்செட்டு இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். இதுக்கு தனியாக நான் ஒரு பவுச் மாதிரி வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது எலக்ட்ரானிக் பவுச்சு, ட்ராவல் டைமில் யூஸ் ஆகுங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பவுச் வாங்கிட்டு இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். செகண்ட் லக்கேஜஸில் ஃபுல்லாகவே கிஃப்ட்டு, ட்ரெஸ் ஐட்டம், அப்புறம் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்தது. மோஸ்ட்லி அது எந்த ப்ராப்ளமுக்கும் வராது. நான் 23 கேஜிஸ் இருக்கிற மாதிரி மட்டும் எல்லா பேக்கும் வெயிட் போட்டுட்டு அதை எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் நார்மல் நம்ம ஹேண்ட் லக்கேஜ் இருக்கும் இல்லையா, அது 7 கேஜிஸ் வரைக்கும் அலௌடு. நம்ம 4 பேர் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 3 ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதில் ஒன்று ஃபுட் எடுத்திருக்கோம். ஃபுட்டில் எது அலோவ் பண்ணாங்க, அலோவ் பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது போக என்னோடய ட்ராவல் இட்டினரி, அதாவது கனடாவிலேருந்து இந்தியாவுக்கு போகும்போது எந்தெந்த கண்ட்ரிக்கு நாங்கள் மாறி எப்படி போனோம், அது லே ஓவர் டைம் எவ்வளோ, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கூல் பசங்க 2 பேருக்குமே 1 மந்த் லீவ் அப்ளை பண்ணி எழுதி கொடுத்துட்டு தான் போகிறோம். சின்ன பையன் எலிமெண்ட்ரிங்கிறனால அந்தளவுக்கு ஒன்றும் கொஸ்டின் பண்ணலை. பெரிய பையன் ஹை ஸ்கூலுங்கிறனால அவனுக்கு மட்டும் பிரின்ஸிபல் மீட் பண்ணி அப்ளை பண்ணி எழுதி கொடுத்துருந்தோம். பட் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் 2-3 டேஸில் ட்ராவல் பேக்கை போஸ்ட் பண்ணுறேன். பாய்.